மனுஷனுடைய சுயநலம், மனுஷனுடைய பொறாமை, மனுஷனுடைய பேராசை இந்த உலகை அழித்து கொண்டிருக்கிறது. அதனால எல்லாமே கெட்டு போச்சு. உணவு கெட்டு போச்சு, காற்று கெட்டு போச்சு, தண்ணி கெட்டு போச்சு. அதனால வியாதிகள் பெருகி விட்டது. அப்படிப்பட்ட ஒரு உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நாம வேதனைப்படுகிறோம். நம்மை காட்டிலும் இந்த உலகத்தை படைத்த தேவன், இந்த உலகத்தை ஆளுவதற்காய் மனிதனை படைத்த தேவன் இன்னும் அவர் நம்மை காட்டிலும் வியாகுலப்படுகிற தேவனாயிருக்கிறார். அவர் எல்லாவற்றுக்கும் ஒரு மகிமையான முடிவை வைத்திருக்கிறார். அவர் மீண்டும் வரப்போகிறார். இந்த உலகம் இப்படியே தொடரப்போவதல்ல. ஆண்டவர் மீண்டும் வரப்போகிறார். தான் படைத்த உலகத்தை மீண்டுமாய் மறுபடைப்பு செய்ய இருக்கிறார். அதற்கு ஒரு முன்ருசியா, அதுக்கு ஒரு துவக்கமா நம்முடைய உள்ளத்தை மறுபடைப்பு செய்திருக்கிறார். யாரெல்லாம் ஆண்டவருடைய பிள்ளைங்களோ, யாரெல்லாம் இயேசுவின் மேல் நம்பிக்கை வைக்கிறார்களோ, அவளுக்கு ஒரு புதிய இதயத்தை கொடுத்திருக்கிறார். ஒரு உணர்வுள்ள இதயம், ஒரு உணர்வுள்ள இதயம். கல்லான இதயத்தை மாற்றி போட்டு சதையான இதயத்தை கொடுக்கிறார். ஆண்டவருடைய பிள்ளையார் போனா நம்மால பொறாமையினால, சுயநலத்தினால, பேராசையினால இன்னொருவரை அழிக்க முடியாது. நமக்கு தீமை செய்தால் திரும்ப தீமை செய்ய முடியாது. தீமைக்கு நன்மை செய்யும்படி தேவன் நமக்கு ஒரு புதிய இதயத்தை கொடுக்கிறார். நம்முடைய மரித்து போன ஆவிய, செத்து போன ஆவிய, தேவனை தேடக்கூடாத ஒரு ஆவிய, தேவனை காணக்கூடாத ஒரு ஆவியை அவர் உயிர்ப்பிக்கிறார். தேவனை தேட செய்கிறார். அப்பா என்று கூப்பிட செய்கிறார். ஒரு உறவின் உரிமையை கொடுக்கிறார். ஒரு புதிய இதயம், ஒரு புதிய ஆவி, தம்முடைய பரிசுத்த ஆவியே நம்முடைய உள்ளத்தில் தருகிறார். நம்ம அங்கே இங்கே தேடி அலைந்து ஓட வேண்டியதில்லை. அவர் நமக்குள் வாசம் செய்கிறார். பரிசுத்த ஆவியானவரை நம்முடைய உள்ளத்தில் கொடுக்கிறார். கட்டளைகள் செய்யக்கூடாதவைகள் அல்ல, அவைகள் வெளியில ஒரு கற்பலகையில எழுதப்பட்ட கட்டளைகளை நம்முடைய இதயத்தில் எழுதுகிறார். அப்படின்னா என்ன அர்த்தம்? அந்த கட்டளைகளை நாம் விரும்பி அதற்கு கீழ்ப்படுகிற ஒரு இதயத்தை ஏற்படுத்துகிறார். நம்முடைய சதையான இதயத்துல தம்முடைய கற்பனைகளை எழுதுகிறார். இப்படிப்பட்ட மாற்றத்தை கொடுத்து நம்மை வெற்றியாய் நடக்க செய்கிறார்.